ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸ்மாக்டவுன் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே நான் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்றைக்கி நான் விளக்கம் தெரிவிக்க போகிறேன். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனை ஒரு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்போது உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷோ ஓப்பன் பண்ணனுடைய பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் வராரு. கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்குமான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சோடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் இருக்கிறாரு. அதனாலேயே இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துலலாம் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் பிரச்சனை ஏற்படுது. இதை பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் குந்தருக்கு அவரோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணுற டைமில் கரெக்டாக குந்தருடைய கால் பார்த்தீங்கன்னா ரோப்பில் பட்டுட்டு இதை சாமி ஜெயின் பார்த்துட்டாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் பார்க்கும்போது கால் படலை. சாமி ஜெயினுக்கும் அவருக்கும் சண்டை ஏற்படுது. கோவத்தில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தள்ளி விட கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் லாக்கை போட்டுட்டாரு. ஐயோ நம்ம தள்ளி விட்டதுனால தான் அவன் ஸ்லீப்பர் லாக் போட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு குச்ச உணர்த்தி சாமி ஜெயின்ட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ரெஃப்ரி ஆட்டு அவருடைய பணியை கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோப்பை பிடிச்சிட்டாரு. குந்தர் சொல்லி பார்க்குறாரு, ஆனால் எடுக்கலை. அதனால் குந்தருடைய வாய்க்குள்ளேயே கையை விட்டு குந்தரை தடுத்து நிறுத்துறாரு. எவ்வளோ கொசும்பு பார்த்தீங்களா சாமி ஜெயினுக்கு. இதில் கடுப்பான குந்தர் பார்த்தீங்கன்னா ஏமலே ஏன்னா கை வைக்கன்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் கிட்ட சண்டை போறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஏற்படுது. சாமி ஜெயின் குந்தருடைய கன்னத்திலே அறந்துட்டாரு. எவ்வளோ கொழுப்பு பற்றியலா சாமி ஜெயினுக்கு செம திமிரு. எப்படி சொல்ல, நான் தான் ரெஃப்ரி, நான் தான் எல்லாமேனு. நீ ரெஃப்ரியாக இருந்தால் தானே சொல்லிட்டு சாமி ஜெயின் அட்டாக் பண்ணுறாரு குந்தர். ஸோ சாமி ஜெயின் இப்போ வெளியே போயிட்டாரு. இப்போ கோடி ரோட்ஸும் குந்தரும் சிங்கிளாகவே சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் குந்தர் கோடி ரோட்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். வேற ஒரு ரெஃப்ரியை கூப்பிட்டு இந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம் ட்ரை பண்ணும்போது அடிபட்டு கிடந்தார்ல சாமி ஜெயின், அந்த ரெஃப்ரியை கீழே தள்ளி விட்டுட்டு ஏண்டா ரெஃப்ரியாட்டு நான் இருக்கிறேன், இதுக்கு எதுக்கிட்ட புதுசாக ரெஃப்ரியெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு குறுக்கால வந்து பஞ்சாயத்து எழுதிட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா குந்தரை அப்படியே ரோலப் முறையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. டக்குன்னு 1 2 3 அடிக்காதுங்க, 1 2 3 ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. ஏன்னா குந்தர் மேலே செம கோவத்தில் இருந்த சாமி ஜெயின் இந்த மேட்சை டக்குன்னு முடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதனால் இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. பட் ஆனால் குந்தருக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெஃப்ரி வந்து தப்பான முறையில் வெற்றி பெற வச்சுட்டாங்க கிளாசிக் மேட்ச்சில். இந்த தடவை சாமி ஜெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 1 2 3 அடிச்சிட்டாரு. என்னடா ரெஃப்ரிலாம் சேர்ந்து எனக்கு கோல்மால் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காரு. இந்த நேரத்தில் ஸ்மாக்டவுன் ஜென்ன மேட்ச்சில் வந்து சாமி ஜெயின்ட்டு கேட்காரு, வேலை ஏன் நீ தப்பாக பண்ணுறேன்னு. ஏன்னா இவர் அடிபட்டு கிடக்கும்போது வேறு ரெஃப்ரி வந்துருப்பாரு, இவர் காலை பிடிச்சிட்டாரு, அதை பற்றி சொல்கிறாரு. ஒரு ரெஃப்ரியான என்ன வந்து குந்தர் அட்டாக் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பேசாமல் குந்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் நிக்கோலஸ்ட்டை பேசிட்டு இருக்காரு. அண்ட் இதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் ஒரு பெரிய கலவரமே ஏற்படுது. குந்தர் மீண்டும் ரீமேட்ச் கேட்காரு. கோடி ரோட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு வந்து குந்தர் ரீமேட்ச் கேட்குறான். இதுக்காக நான் இன்னொரு ஸ்மாக்டவுனோ அல்லது நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் நான் பொறுத்திருக்க மாட்டேன், இப்போவே இந்த இடத்துல இந்த ரீமேட்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ரீமேட்ச் இப்போவே நடக்குது. இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ஸ்லீப்பர் லாக்க போட்டு கோடி ரோட்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு மறுபடியும் வந்துட்டாரு. குறுக்கான சாமி ஜெயின் வந்துட்டாருங்க. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா லூனிட்டிக்கை குந்தருக்கு அகென்ஸ்டாக போட்டுட்டாரு. இதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமாக நடந்ததில் அது வந்து ட்ராப் ஆயிடுச்சு. எப்பா எத்தனை தடவை குந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்கு நடக்குது பாருங்களேன். இப்போது ரெஃப்ரி வந்து தடுத்து நிறுத்ததுக்கு வரும்போது ரெஃப்ரியவே அட்டாக் பண்ணிட்டாரு. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் சாமி ஜெயினோட கையில் இருக்குது. இப்போ அவர் வந்து கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் வந்தார். கோடி ரோட்ஸ் அவர் வந்து முதுகில் கையை வைப்பார். ஆனால் பின்னாடி வேற ஒரு ரெஃப்ரி தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு சாமி ஜெயின் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கோடி ரோட்ஸ் நம்ம அட்டாக் பண்ணிட்டோன்னு. அதனால் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரை பிரேக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாரு. உண்மையிலேயே சாமி ஜெயினுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட இதுவே அரை மணி நேரம் நடந்தது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்குமான போரிங் மேட்சை சாமி ஜெயின் இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டார்ல. அதுக்கப்புறமா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை நான் பற்றி சொல்கிறேன். சோலோ சிக்காவா பேக் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஆட்டு வராரு. சோலோ சிக்காவா கேட்குறாரு, எதுக்காக நீ வீக்லி வந்து என்னை ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தான் சொல்லிட்டோம்னா இதுதான் என்னோட பிராண்டு, எனக்கு எம்எஃப்டி இருக்கிறாங்க, நான் வரமாட்டேன்னு. ஆனால் ஜேக்கப் சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் உன்னை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நீ பிளட் லைன் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஆட்டு மீண்டும்
சோலோ சிக்காவை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அவரோட மனநிலை மாறுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பார்க்கலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆக்சுவலி ட்ரூத் அண்ட் டேமியன் பிரிஸ்டோடைய டாக் டீம் டைட்டிலோடைய ரேஜின் நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே சூப்பராக டாக் டீம் டைட்டிலில் சூப்பராக கொண்டு போகிறாங்க. எம்எஃப்டியோடைய புது என்ட்ரன்ஸ் நல்லா இருந்தது. அதாவது டாமா டாங்கா அண்ட் டாலா டாங்கா ரெண்டு பேருமே டாலா பிரதர்ஸாக வந்திருந்தாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. வித்தவுட் சோலோ சிக்காவா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சோலோ சிக்காவை விட்டு பேருவாங்க போல இருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் சோலோ சிக்காவா இடைப்பட்ட நேரத்தில் வராரு. எதுக்காக? தான் டீம் மெம்பர்ஸுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும், ஹெல்ப்புக்கு நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா டாலா டாங்கா நீ எதுக்கு இங்கே வந்த, நீ இருந்தால் நாங்கள் தோற்று போயிடுவோம், சோலோ சிக்காவா இக்குயிட் அதாவது இந்த இடத்த விட்டு போன்னு சொல்கிறாரு. சோலோ சிக்காவா இல்லை நீங்கள் வெற்றி பெறதை நான் பார்க்கறதுக்காக இருக்கிறேன், நீங்கள் நியூ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்ட்ரிப்புக்கு மேலே ஏறி குதிக்கிறாரு. கரெக்டாக டாலாட்டாங்க மேலே தான் பட்டிருக்கும். பட் ஆனால் சோலோ சிக்காவை அதை தாங்கிக்கிறாரு. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாமா டாங்கா டேமியன் ப்ரீஸ்டோடைய முடியை பிடிச்சி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த வாய்ப்பை படுத்திக்கிற ட்ரூத் பார்த்தீங்கன்னா ரோல் அப் முறையில் டாமா டாங்காவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் ட்ரூத் அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் அகைன் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. எப்படி மெயினான பாயிண்ட்லாம் அப்படி வீடியோ மாதிரி காட்டி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல. அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணதுக்கும் அப்லோட் பண்ணதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ சோலோ சிக்காவை பார்த்து ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ஒன்னால தான் நாங்கள் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டோம், நீ வராமல் இருந்தால் ஜெயிச்சிருப்போன்னு. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சோலோ சிக்காவை மதிக்காமல் அவரை விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் சோலோ சிக்காவை தனிமரம் ஆயிடுவார் போல இருக்குதே. நடந்த பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். சாமி ஜெயினுக்கு துணையாக இருப்பது வேறு யாரும் இல்லை, ஜானி கேட்கணும். ஏன்னா அவர் தான் செத்த போன மாதிரி கிடக்காரு. அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி புலம்பிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டு ரியல் காயன் நான் தான் இருக்கிறேன், அதாவது கடைசியான ஜென்டில்மேனாக நான் தான் இருக்கேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஸ்மாக் டவுன் ஜென்டல் மேனேஜர் வராரு. நீ பண்ணதெல்லாம் சரியான்னு கேட்குறாரு. அதுக்கு சாமிசன் சொல்கிறாரு, அவன் பண்ணது சரியா, என்னை ரெஃப்ரியாட்டு நேனம் பண்ணியிருக்கீங்க, ரெஃப்ரிக்கு மேலே கையவை கூட ரூல்ஸ் இருக்குல்ல, அவன் என்னை அடிச்சிருக்கான், அதையும் தாண்டி இந்த மேட்ச் நடக்கணுமா, அதனால தான் டிசைட் பண்ணேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, இந்த மேட்சை ட்ரிபிள் ட்ரெட்டாக ஆக்குங்க, குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் எனக்கும் ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக் டவுன் ஜென்டல் மேனேஜர்கிட்ட சாமிசன் கேட்குறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து சாம்பியன் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ சாம்பியனுக்கே போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சாமிசன் விரட்டி விட்றாரு. கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் குந்தருக்கு அகேன்ஸ்டாகவும் அன்டிசிபிள் சாம்பியன்ஷிப் மேட்ச் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சாமிசன் கேட்டிருக்காரு. அது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேணும்னு. ஸோ இதுக்கு குந்தர் தான் பதில் சொல்லணும், அதே மாதிரி கோடி ரோட்ஸும் பதில் சொல்லணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம், சாம்பியன் கோடி ரோட்ஸ் தானே, அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறமா பிளாக் மன்னரே அவங்க வீக்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வர்றதுக்காக ஒரு ஹிண்டிங் கொடுப்பாங்க. டபிள்யூபிள்யூல ஃபேமஸாக இருக்க ரசலஸை பற்றி பேசுவாங்க. அந்த வகையில் ஜூலியாவை பற்றி பேசுகிறாங்க. ஜப்பான் நாட்டிலேருந்து நீ மெயின் ராஸ்டருக்கு வந்து NFC சாம்பியன் ஆக்கி யுனைடெட் சாம்பியனாக 2 டைம் வின் பண்ணியிருக்கிற, ஒன்றை விட பவர்ஃபுல்லான ஒரு உமன் ரெஸ்லராக நான் வரப்போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ வீக்லி பிளாக் மன்னரே பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் போடுறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது வீர் மகான் கம்மிங் சூன் போட்ட மாதிரி இருக்குது. பல வருஷம் போட்டு வந்தார், அதுக்கப்புறம் WW போயிட்டார், அந்த மாதிரி ஆகாமல் தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா ஜேஹூசோக்கு கொழுப்பை பற்றியெல்லாம் வரும்போது யார் மாதிரி நடந்துட்டு வராரு தெரியுதா, ஓபா ஃபெமிங் மாதிரி நடந்துட்டு வராரு. ஓபா கண்ணில் பட்ட நீ செத்த ஜே. இப்போ அந்த இடத்துக்கு ஜெவன் ஓவன்ஸ் இருக்கிறாரு. இன்னைக்கு ஜெவன் ஓவன்ஸுக்கும் ஜேஹூஸுக்கும் கிங் ஆஃப் தி ரிங்குக்கான செமிஃபைனல் நடக்குது. வெற்றி பெறுறவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க, கடைசி கட்டத்துக்கு போயிடுவாங்க. இதில் ஜேஹூஸை வந்து கேட்குறாரு ஜெவன்ஸிட்ட, இன்றைக்கி நான் தான் வெற்றி பெற போகிறேன், பட் ஆனால் ஒன்று நான் எப்போவுமே மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே வச்சு எப்பவும் மதிக்கிறேன்னு ஜெவன் ஓவன்ஸ் வந்து சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே ஜேஹூஸை மதிக்கிறேன், பட் ஆனால் இன்றைக்கி வெற்றி பெற போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஜேஹூஸை பார்த்து சொல்ல போகிறாரு. சரி, இவங்க 2 பேரில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இது யாருக்கெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹைஸுக்கும் ரிக்கி ஷைன்ஸுக்கும் நடக்குது. இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு நைட் ஆஃப் சாம்பியனில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு ட்ரிக் வில்லியம்ஸ் எதிர்த்து மோதுறதுக்காக கிடைக்கும். இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிட்டு ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் ஆனால் நடந்தது வேறு. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக கார்மெலைஸை பீட் பண்ணிட்டாரு ரிக்கி ஷைன்ஸ். இந்த மேட்ச்சில் கார்மெலைஸை பீட் பண்ணதுனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் ட்ரிக் வில்லியம்ஸை எதிர்த்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் வெற்றி பெறாரான்னு. அதன் பின்பு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ஜென்டல் மேனேஜரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு சாமி ஜெயின் பேசுனதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சாம்பியன் முடிவெடுக்கணும்னு சொன்னால் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நைட் ஆஃப் சாம்பியனில் குந்தருக்கு எதிராகவும் சாமி ஜெயினுக்கு எதிராகவும் என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை நான் டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ கோடி ரோட்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் ட்ரிபிள் த்ரெட்டாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்குது. இதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் தானோஸோட டைம். போன வாரம் தானோஸை நம்பி நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா ஹம்பர்டோ கொரிடோ, ஏஞ்சல் கிராஸா மற்றும் ஜாக் ரைடர் இவங்கெல்லாம் கொடுத்தாங்களே, அவங்கெல்லாம் வந்து முறையிடுறாங்க. அப்போது யுவர் கிராஸ் ஷீட் அப்படின்னு சொல்லும்போது வாயை பொதிக்கிறாங்க. ஐயோ தயவு செஞ்சு பணம்லாம் போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி சொல்லாத. நீ ஏதாவது சொன்னேன்னா நாங்கள் சபிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் வந்து பாதிப்படைகிறோம். நான் பாரு நீ சொன்னதுனால 2 பேர் அசையாமல் சில மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆக எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜாக் ரைடர் வர்றாரு. அவர் பேர் மேக் கொண்டாடல, டபிள்யூல வந்து பேரை மாற்றிட்டு. ஸோ அவர் வந்து சொல்லாரு சண்டை நிப்பாட்டுங்க, நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு. இவர் வந்து கோல்டு வாட்சை கொடுத்துருப்பார்ல, அதோடைய நிலைமை என்னன்னு கேட்கும்போது ரிசர்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், மிஸ்ஸு அதுக்கப்புறமா நம்ம செல்லக்குட்டி டாக்ஸிக்கு 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசர்ச் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் சேர் மாதிரி உட்கார வச்சிருக்காரு. தெரியாதனமாக மிஸ்ஸை தொட்டுட்டாரு. டக்குன்னு ஷாக் அடிச்சு இவரோட கை பார்த்தீங்கன்னா வேகாமல் போயிட்டு, யோ தானோஸன் என்னையா பண்ணுற நீ, எனக்கு ஒன்றும் புரியலை, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது என் கை வேலை செய்யலை, நான் உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி, இவருடைய பாதிப்புனால எத்தனை பேர் இன்னும் கருக போகிறாங்கன்னு தெரில. மிஸ்ஸும் சரி, நம்ம டாக்ஸிக் மண்ண கிட்வெல்ஸும் சரி, இதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்குதே. அப்படியே ட்ரூத்தை பார்த்தா இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ரீடைன் பண்ணிட்டாரு. அப்படியே தொடச்சி பாலிஷ் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஃபின் பேலர் ஆகிறாரு. ஓ ஃபின் வா, நம்ம ஜட்மெண்ட்டை மீண்டும் ரீயூனியன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபின் பேலரை ட்ரூத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் ஆனால் இந்த நேரத்தில் ஃபின் பேலரை ஏற்றுக்காத ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் டேமியன் ப்ரீஸ். டேமியன் ப்ரீஸ் அந்த இடத்துல வந்தோடனே, ட்ரூத் நம்ம தேவையில்லாமல் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, நம்ம பிஸ்னஸை நம்ம தனியாக பார்த்துக்குவோம், இவங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரூத்துக்கிட்ட சொல்கிறாரு. ஜட்மெண்ட் டேயில், அதாவது இதை ஜட்மெண்ட் டேன்னு சொல்கிறதா எதை சொல்ல, ஜட்மெண்ட் டே ராலெல்லாம் இருக்குது. சரி, முன்னாள் ஜட்மெண்ட் டே பார்ட்னர்ஸ், ஆக்சுவலி இவங்க தான் ஓஜி ஜட்மெண்ட் டே, அவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடாதான் நம்ம டேமியன் ப்ரீஸே சொல்கிறாரு. அதன் பின்பாக ஜே ஊசோடைய நேரம். ஜே ஊசோ இன்னைக்கு ஜெவன் எவன்ஸை எதிர்த்து கிங் ஆஃப் த ரிங்கோடைய செமிஃபைனலுக்காக மோதுகிறார். இதில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் இவங்க தான் மெயினாக பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு போக போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் உண்மையிலேயே விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் நல்லாவும் இருந்தது. இந்த மேட்சை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. சீட்டிங் எதுவும் இல்லைங்க, வழக்கமாக அவர் சீட்டிங்லாம் பண்ணுவார், அப்படிலாம் சீட்டிங் எதுவுமே பண்ணல. நேர்மையாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஜெவன்ஸுக்கிட்டு கை கொடுத்துட்டு போகிறாரு. பட் அந்த தோத்தவனுக்கு தானே வழி தெரியும். தோத்த இடத்துல அப்படியே சுருங்கி போய் நிற்கிறாரு. ஏன்னா 2 ரவுண்டு முடிச்சு ஃபைனல் வரைக்கும் வந்தார். கடைசியில் இப்போ தோற்று போயிட்டார்ல. அண்ட் ஜே ஊசோ கிங் ஆஃப் தி ரிங்குக்கான கிரீடத்தை பார்த்து இந்த கிரீடம் பிளட் லைனுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. இப்போ பேக் ஸ்டேஜில் ஜேக்கப் ஃபாட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாரா. அப்போ அந்த இடத்துல சோலோ சிகாவை சொல்கிறாரு, நீ நினச்சது எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எம்எஃப்டியை விட்டு என்னை விளக்க பார்க்கல, எம்எஃப்டியை டோட்டலாக பிரிச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸில் போய் நீ ஒன்று சொல்லு, எக்காரணத்தை கொண்டும் சோலோ சிகாவா மீண்டும் பிளட் லைனில் சேர மாட்டான் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டுவை இவங்க சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக மீண்டும் பிளட் லைனில் சேரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிளட் லைன் பவர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகணும்னு நினைக்கிறாங்களா? அப்புறம் ஜூலியா வந்து ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் டாக் டீம் பார்ட்னரான கேனா ஜேம்ஸுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா யூகேயில் வந்து, அதுவும் லண்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் நடக்க போகுது. அதில் வந்து அஃபிஷியலி வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் லண்டன் மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. ஜூலியாவுக்கு இங்கிலீஷ் தான் ஒரு பிரச்சனை, அதை தான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க. அதுக்கப்புறமா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜேர்காய்களுக்கும் டிஃபனி சேஷனுக்கும் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்குது. இதுக்கு செல்சிகிரின்னு சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு துணையாக வரப்போகிறேன். பிகாஸ் ஜெயலலிதாவுக்குள்ள ஒரு டீமே இருக்குது, அவங்க ஏதாவது சீட்டிங் பண்ணுவாங்க, அதனால் அவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக இருக்குது தான். இன்றைக்கி ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேருக்கும் லீவ் மார்கனுக்கும் குயின் ஆஃப் த ரிங்கோடைய செமிஃபைனலுக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. இதை அஃபிஷியலி கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஜேசி ஜெயன் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக் டீம் பார்ட்னர் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஜே ஊசோ வெற்றி பெற்றுட்டாரு. கிங்காக மாறினதுக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸ் எதிர்த்து மோத போகிறாரு. கோடி ரோட்ஸ் அவருடைய நண்பன் தான், அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாரு. கோடி ரோட்ஸ் இப்போவும் சொல்கிறாரு, நீ மோதிர ஓகே, பட் ஆனால் ரோமனுடைய பேச்சை கேட்டுட்டு மோதுனா அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சாமி சேன் வராரு. ஹிஸ்ட்ரி மேக்கிங் பிரதர்னு சொல்கிறாரு. அதாவது என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு சாமி சேன் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒருவேளை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டார்னா ஊசோஸுக்கு எதிராக சம்மர்ஸ்லாமில் மோதுவார்ல, அதை பற்றி சொல்கிறாரு. அண்ட் ஜே ஊசோவும் நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக அது நடக்காது.
அப்புறம் மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து வார்னிங் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அதிகமாகுது. அலெக்சா பில்ஸ் கூட இல்லையா, ஷார்லட் ஃப்ளேரை இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. குறிப்பாக ஷார்லட் ஃப்ளேரோட காலை உடச்சி விட்டுட்டானுங்க. ஷார்லட் ஃப்ளேருக்கு கால் உடஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பங்கேற்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா உடஞ்ச காலோட சண்டை போடுறதுக்காக வராங்க. இவங்களுடைய ஆப்பனண்ட் லிவ் மார்கன் உங்களுக்கு தெரியும், அவங்க ஆல்ரெடி உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்க. உமன் சாம்பியன்ஷிப்பும் வேணுமா, டபுள் சாம்பியனாக இருக்கணுமா, அதுக்காக இன்னைக்கு குயின் ஆஃப் திங்கோடைய செமிஃபைனலுக்காக மோத வந்திருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஷார்லட் ஃப்ளேருக்கு காலில் இன்ஜுரி ஆகிருக்கிற மாதிரி டபிள்யூ காட்டியிருக்கிறதுனால நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அடிபட்ட மாதிரியும் காலில் வலி இருக்கிற மாதிரியும் வேதனையோடையும் இந்த மேட்ச்சில் ஷார்லட் ஃப்ளேர் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லிவ் மார்கன் ரொம்பவே க்ளீனாக ஷார்லட் ஃப்ளேரை டேப் அவுட் மேரில் வின் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் லிவ் மார்கன் ஷார்லட் ஃப்ளேர் மேட்ச் நடக்கும்போது ஷார்லட் ஃப்ளேர் லிவ் மார்கன் தோக்க வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு லிவ் மார்கன் ஷார்லட் ஃப்ளேரை அதுவும் டேப் அவுட் முறையில் தோக்கடிச்சிருக்கிறாங்க. பெரிய வளர்ச்சி தானே. ஸோ ஃபைனலுக்கு இப்போ யோஸ்காயும் லிவ் மார்க்கும் தான் மோத போகிறாங்க. ஒரு பயங்கரமான மேட்ச் நடக்க போகுது நைட் ஆஃப் சாம்பியன்ல. சரி, இன்னைக்கான ஸ்மாக்டவுன் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிட்டா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பாஸ்.